18வது சீசனுக்கு முன்பு நடைபெறும் மெகா ஏலத்தில் ஒருவேளை மகேந்திர சிங் தோனி அவர்கள் மெகா ஏலத்தில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவரை வாங்க 3 அணிகள் கடுமையான போட்டி போடும் என எதிர்பார்க்கப்பட்டு 20 கோடி கொடுத்து வாங்க முன்வருவார்கள் அந்த அணிகள் என்ற விபரமே வெளிவந்திருக்கு. அதாவது ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா இன்னமுமே ஒரு முறை கூட கோப்பை வெல்லவில்லை. அணியுடைய பேட்டிங் வரிசை சீரற்று இருப்பதாகவும் மேலும் பந்து வீச்சிலும் பலமில்லை. தோனி அவர்களை வாங்கினால் அவருடைய ஆலோசனைப்படி அணியை சிறப்பாக கட்டமைக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர்களுடைய விக்கெட் கீப்பர் இடத்தில் விளையாடி அணியை கோப்பை வெல்ல வைக்க முடியும் என்பதால் இவரை வாங்க ஆர்சிபி அணி கடுமையான போட்டியுமே போட்டுட்டு இருக்காங்க. பாண்டியா அவர்கள் போன பிறகு குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய பலம் குறைந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். இதனால பாத்தீங்கன்னா அணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த அணி தோனி அவர்களை அணிக்குள் கொண்டு வந்து அந்த வேலையை செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் பிரித்திமான் சகா அவர்களை தக்க வைக்க வாய்ப்பில்லை என்பதால் விக்கெட் கீப்பராகவும் கேப்டனாகவும் தோனி அவர்களை வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியிலிருந்து KL ராகுல் விலகுவது கிட்டத்தட்டவும் உறுதியாகிவிட்டது. ராகுல் அவர்கள் விலகினால் கேப்டனிடமும் விக்கெட் கீப்பரிடமும் சேர்ந்து காலியாகிவிடும். இதனால தோனி அவர்களை அவர்கள் வாங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கோப்பை வெல்லாமல் இருக்கும் அந்த அணிக்கு கோப்பை கிடைக்கவும் வாய்ப்புள்ளதால் தோனி அவர்களை வாங்க இந்த அணி கடுமையான போட்டி போடும் எனவோ கருதப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.